வணக்கம். சுயநலமா வாழ்றது பாவத்துக்கு வழிவகுக்குமா? நாம செய்யற சேவையில நமக்கே தெரியாத ஒரு பெரிய சக்தி மறைஞ்சிருக்கா? வாங்க, இன்னைக்கு நாம செய்யற செயல்களோட மதிப்பை ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். இது நிச்சயம் உங்களை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. குருநாதர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு வாழ்க்கை முழுக்க முழுக்க தனக்காகவே வாழ்ந்தா அதோட ஆன்மீக விளைவு என்னவா இருக்கும்? வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? குருநாதர் எதை சுட்டி காட்டுறாருன்னு பார்க்கலாம். அவர் சொல்றது என்னன்னா, நாம வாழ்ற இந்த நவீன காலமான கலியுகத்தோட ஒரு முக்கியமான குணமே இந்த சுயநலம்தான். ஆமா, நம்மள சுத்தி பார்த்தாலே இது தெரியும் இல்லையா? இப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எனக்கு என்னன்ற மனப்பான்மை தான் கலியுகத்தோட ஒரு அடையாளமாவே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி சுயநலமாவே வாழ்ந்தா அதோட ஆன்மீக விளைவு என்னவா இருக்கும்? குருநாதர் இத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கறாரு. இது வெறும் ஏதோ தத்துவம்லாம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக விதி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. இங்க பாவம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்ல. சுயநலமா நாம செய்யற ஒவ்வொரு செயலாலையும் நமக்கு வந்து சேர்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு ஸ்பிரிச்சுவல் கடன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவரு கொடுக்கிற முக்கியமான வார்னிங். இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாமரத்தை நட்டா மாம்பழம் தான் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி சுயநலத்தை மட்டும் விதைச்சிட்டு இருந்தா பாவம்ங்கிற விளைவு தான் வந்து சேரும். இது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி. இதை யாராலையும் மாத்த முடியாது. சரி, பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? குருநாதர் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக புதையலை பத்தி சொல்றாரு. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க பாப்போம். அவர் சொல்ற அந்த புதையல் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? சிவனடியார்கள் கிட்ட. இவங்க யாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபக்தியிலேயே தன்னை முழுசா அர்ப்பணிச்சவங்க. வெளியில இருந்து பாக்குறப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, எதுவுமே இல்லாதவங்க மாதிரி தெரியலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்களோட வெளி தோற்றத்துக்கும் அவங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற ஆன்மீக சக்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. பார்க்க ஏழையா பலமில்லாதவங்களா தெரியலாம். ஆனா உண்மையில அவங்க தான் மிகப்பெரிய ஆன்மீக கோடீஸ்வரர்கள். அந்த ஆன்மீக செல்வம், அதுதான் புண்ணியம். இது எப்படி சேருதுன்னா, பக்தியாலையும் மத்தவங்களுக்காக நாம செய்யற நல்ல காரியங்களாலையும் சேர்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த புண்ணியத்தை தான் அந்த சிவனடியார்கள் ஒரு பெரிய புதையல் மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், கண்டிப்பா வரும். இவ்ளோ புண்ணியம் வச்சிருக்கிறவங்க ஏன் கஷ்டப்படணும்? அதுக்கு காரணம் அவங்களோட பழைய கர்ம வினைகளா இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த புண்ணியத்தை நாம எப்படி அடையிறது? வாங்க, அதுக்கான வழியை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, புதையல் எங்க இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியும். இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்குள்ள போலாம். இதுக்கான வழி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நாம என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி எளிமையான அடியார்களை தேடி போகணும். அவங்கள நம்ம வீட்ல ஒருத்தரா நினைச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சேவைகளை செய்யணும். முக்கியமான விஷயம், அவங்கள மனசார உண்மையா சந்தோஷப்படுத்தணும். இங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க சந்தோஷப்படுறதுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற புண்ணியம் நமக்கும் வர்றதுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. எப்போ நீங்க அவங்கள மனசார சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, அப்போ அவங்களோட புண்ணியத்துல ஒரு பங்கை நமக்கும் வந்து சேருமா. சரி, இப்போ உங்ககிட்ட அந்த புண்ணியம் வந்துருச்சு. அதை வச்சு என்ன பண்றது? இந்த போதனையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு கிடைச்ச அந்த புண்ணியத்தை நீங்க என்ன செய்யணும்? இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. இந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு இல்ல. இது ஒரு பெரிய சமுதாய நன்மைக்கான ஒரு கருவி. இது ஒரு அழகான சைக்கிள் மாதிரி, ஒரு நல்ல சுழற்சி. பாருங்க, நீங்க அடியார்களுக்கு சேவை செஞ்சு புண்ணியத்தை வாங்குறீங்க. அந்த புண்ணியத்தோட சக்தியை வச்சு கஷ்டப்படுற மத்தவங்களுக்கு உதவுறீங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா மாறும்போது ஒட்டுமொத்த சமுதாயமே முன்னேறுது. அந்த சமுதாயத்துல இருக்கிற அதே அடியார்களுக்கும் அந்த நன்மை போய் சேருது இல்லையா? ஆக இது ஒரு முடிவே இல்லாத நல்ல விஷயங்களோட சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியா என்ன நடக்குது? ஒருத்தர் செய்யற சின்ன தன்னலமற்ற சேவை ஒரு பெரிய பாசிட்டிவ் அலைய உருவாக்கி எல்லாரையும் போய் அடையுது. இது நம்மளோட தனிப்பட்ட லாபத்தையெல்லாம் தாண்டின ஒரு பெரிய விஷயம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். உண்மையான செல்வம்ங்கிறது நாம சேர்த்து வைக்கிற பொருள்ல இருக்கா, இல்ல நாம மத்தவங்களுக்கு செய்யற சேவையில இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க.